பேசுறீங்க? ரெஸ்பான்ஸா கொடுத்து பேச தெரியாது உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டுல பாட்டிலுக்கு மட்டும் தான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு பார்த்தா கோவில்ல சாமியை பாக்குறதுக்கு கூட 500 ரூபாய் கேக்குறாங்களாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் வாங்குறாங்க திருவண்ணாமலையில. 2 மணில இருந்து லைன் நிக்கிறோம். ஒரு ஆள் உள்ள விடல. இந்த மாசம் அநியாயமா நடத்துறாங்க இந்த கிரிவலத்தை. எப்படி 2 மணி முதல் நின்னுட்டு இருக்கோம்? நிக்க வேணாமா கேக்குறேன். என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு அரசும் கண்டுக்கிறது இல்ல, அறநிலைத்துறை அரசும் கண்டுக்கிறது இல்ல. ஏதோ தக்க நடவடிக்கை எடுங்க. நான் அட்வொகேட் யோகானந்தன் திருப்பூர். ரொம்ப முறைகேடு நடந்துட்டு இருக்குது. போலீஸ் வந்து நிறைய காசு வாங்கிட்டு அனுமதி இல்லாம அனுமதி மீறி எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. கை குழந்தைகளோட பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. எல்லாம் சுகர் பேஷண்ட் பாதிக்கப்பட்டவங்க. மயக்கம் போட கூட போலீஸ்காரங்க கண்டுக்க மாட்டானுங்க. வாயில தண்ணி கூட ஊத்த மாட்டானுங்க. காசு வாங்கிட்டு எல்லாம் வேலை செய்யறானுங்க. எல்லா போலீஸும் தகாத வார்த்தை பேசுறாங்க. ஒருத்தவங்க கூட ஒரு யோக்கியம் கிடையாது. இதை வந்து அமைச்சர் சேகர் பாபு நேரில் பார்க்கணும். சிஎம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. சிஎம் நேரில் பார்த்து முறையீடு பண்ணுங்க. தயவு செய்து இதை விட்டாதீங்க. இல்லைன்னா அடுத்த தடவை ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுப்போம். கோர்ட்டு முறை ஆக்ஷன் எடுப்போம். என்ன பேசுறீங்க? ரெஸ்பான்ஸா கொடுத்து பேச தெரியாது உங்களுக்கு? இப்ப யாரு விட்டா இப்போ? செந்தில் பாலாஜிக்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சாங்கு போட்ட மாதிரி சேகர் பாபுக்கு டிக்கெட்டுக்கு 500 ரூபான்னு பாட்டு போடணும் போல அப்படின்ட்டு நெட்டிசன்ஸ்லாம் பேசிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.